Audio Jungle. Audio Jungle. கதறி பூவழகே கரையா பொட்டழகே கலரு சுவையாட்டம் பொண்ணோட நினப்பு அடியே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நான் ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் அன்பாக சொல்கிறது என் காதில் கேட்குது. ஸோ எனக்குன்னு கொஞ்சம் வேலை இருக்குது. அதாவது நம்ம சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நானும் எம்வி அவரும் சேர்ந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு 2 வாரம் வீடியோ போட முடியல. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். சரி, இப்போ வாங்க இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட அவி பிளேயர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு தான் அது போகும். ஸோ நீங்கள் எல்லாமே இனிமேட்டுக்கு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஈஸி தான். அதுக்குன்னு தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னா போட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணல, அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அப்படியே நீங்கள் எங்கே இது வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசர் 19 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரோஸ் கலரில் அப்படியே போய்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதில் நம்ம ஹார்ட் இன் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஹார்ட் இன் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ ஹார்ட் இன் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது உங்கள் ஸ்க்ரீன் ஒரு வாட்டி டச் பண்ணிங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் காம்போசிஷன் 1ல். ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்பியரன்ஸில் கஸ்டம் இமேஜ் அப்படிங்கிறது அந்த சின்னோண்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்த இமேஜோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் இன் இமேஜ். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் இன் ஷேப்பில் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஹார்ட் இன் ஷேப்பில் இருந்தால் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் டார்க் பிளாக் கலரில் நம்ம பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் செட் பண்ணலாம். ஆனால் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் அப்படிங்கிறதுல சின்னோண்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜோட லிங்க்கு. ஸோ அதை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் டேரெக்டாக இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார் இன்னும் ஆட் பண்ணணும். ஸோ பார் ஆட் பண்ணக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பார்ட்டிகிள்ஸ் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணி விட்டுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இப்போ பார்ட்டிகிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ காம்போசிஷன் 2 அப்படின்னு இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸுக்குள்ளே போங்க. ஸோ அப்பியரன்ஸ் வேணால் ஜென்ரலுக்குள்ளே போங்க. ஜென்ரலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி வேண்டாம் நீங்கள் அப்பியரன்ஸுக்குள்ளேயே போங்க. அப்பியரன்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்ட்டிகிள் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பார்ட்டிகிள் சைஸை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா இது மாறிடும். ஸோ பார்ட்டிகிள் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 4 இல்லைனா 3 இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது இந்த பார் அது கீழேருந்து இப்படி, அதாவது இந்த ஸ்டிக் எஃபெக்ட் அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் பாரு. ஸோ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்குள்ளே போங்க. அது பார் வந்து விசிபிள் இருக்காது, நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார் வந்து விசிபிள் ஆயிரும். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை பாரை வந்து நீங்கள் சின்னோண்டு பண்ணிக்கிங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஸ்கேலை அந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சின்னோண்டு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரல்லே. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற அந்த பொசிஷன் அதை பிடிச்சி இப்படி நவுத்துனீங்க அப்படின்னா மேலே போகுது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, இங்கிட்ட வந்து கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ தெரியும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பார் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மூணே ஆப்ஷன் தான் இருக்கும். பாருங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிரர் வந்து டிக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் மிரரை வந்து டிக்கிலேருந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஹைட்டு, பார் ஹைட் மல்டிப்ளேயர், பார் வித்து அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஹைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நவுத்தி விட்ருங்க. ஸோ கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபிக்ஸ்டு ஹைட்டை. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சமாக நவுத்துங்க, ரொம்பலாம் நவுத்திடாதீங்க. ஸோ பார் வித்தை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார் வித்து ஸோ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்லேயே இருக்கும் அந்த ஃப்ரம் டு அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரம் அதாவது கலரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரோஸ் கலரில் வந்து மாற்றி விட்ருங்க. ஸோ அடுத்து இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரோஸ் கலரில் வந்து மாற்றி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார் கலர் வந்து மாற்றிட்டோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிஹேவியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து போங்க. போய்கிட்டு சாஃப்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 4ல் வச்சுக்கோங்க. 4ல் வச்சுட்டு எப்போ வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.